நான் போயிட்டு கிளைண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ ஃபாலோ பண்ணிக்கோ. நீ கம்சன் கன்னியாவோட புது ரீலை பார்த்துருக்கியா? என்னடா நீ திரும்பவும் ரீலா? நான் சொல்றத கேளு. இந்த பொண்ணு போட்டிருக்க பிரேஸ்லெட்டும் அப்புறம் நெயில்ஸும் அன்னி கையோட மேட்ச் ஆகுது பாரு. ஆமா, நீ சொல்றது சரிதான். நானும் அதை நோட்டீஸ் பண்ணேன். அப்ப அன்னி தான் வீட்டுல ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பாத்தியா, நீ முகத்தை காட்டுறன்னு சொன்னதும் உனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. காட்டவா? இங்க பாரு, கொஞ்ச நேரத்திலேயே 5000 ஃபாலோவர்ஸ். நீ ஃபேஸை மட்டும் காமிச்சேன்னு வையேன், அப்புறம் நீ ஸ்டார் தான். உனக்கு தேவையான ஃபாலோவர்ஸ் கிடைக்க போறாங்க. ஆனா எனக்கு தான் பயமா இருக்கு. நான் மட்டும் இன்னைக்கு மாட்டி இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணா இருக்காது. நீ ஸ்மார்ட்னஸோட குயின் ஆச்சே. என்ன ஆக போகுது? நம்ம ஒரு வருஷமா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற எதனா கண்டுபிடிச்சானா? யாரு பார்க்க போறாங்க சொல்லு? ஜாலியா இரு. இல்ல ராஜா, தீபக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு தான் தோணுது. இந்த ரீல்ஸ் பண்ற இடத்தையும் நாம மீட் பண்ற இடத்தையும் கண்டிப்பா மாத்தியே ஆகணும் ராஜா, ப்ளீஸ். என்ன நீ? அட கடவுளே, என்ன ஆக போகுது? இந்த நெயில்ஸையும் இந்த பிரேஸ்லெட்டையும் நான் கழட்டவே மறந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு பண்ண ரீல்ஸை வேற போஸ்ட் பண்ணிட்டேன். இத மட்டும் தீபக் பார்த்தா ரீல்ஸோட மேட்ச் பண்ணி அவனுக்கு இருக்கிற சந்தேகத்தை இன்னைக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவான். இப்ப என்ன பண்றது? அவரை உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நானே அவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும். என்ன உண்மை? நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப நான் கிளீனிங் ஒன்றும் பண்ணல. அதாவது நான் இந்த பிரேஸ்லெட் நெயில்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். என்னன்னா இந்த ஆன்லைன்ல நான் பிரேஸ்லெட்டையும் நெயில் எக்ஸ்டென்ஷனையும் வாங்கினேன். பாருங்க, நல்லா இருக்குல்ல? உனக்கு இப்படி ஆன்லைன்ல வாங்குறது பிடிக்காதே? ஆனா அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த ரீல்ஸ் பண்றாள்ல கம்சின் கன்யா, அவ போடுற பிரேஸ்லெட்டும் நீ போடுற பிரேஸ்லெட்டும் ஒரே மாதிரி இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா அது நீ தான் நினைச்சிட்டேன். அதனாலதான் நான் உன்கிட்ட இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கம்சன் கன்யா பொண்ணு நான் தான் நினைக்கிறீங்களா? ஒருவேளை அது நானா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்னால தாங்கிக்க முடியாது. நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். ரீல்ஸ் பண்ற பொண்ணுங்க மேல உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ கோவம்? ரீல்ஸ் போடுற பொண்ணுங்க மேல இல்ல, பொய் சொல்ற பொண்ணுங்க மேல கோவம். என் மனைவி கலாச்சாரத்தோட ரீல்ஸ் போட்டா நான் ஏன் கோவப்பட போறேன்? ஏன் முன்னாடி அவ முக்காடு போட்டுக்கிட்டு வரா, ஆனா உலகத்துக்கு முன்னாடி அவ உடம்ப காட்டுறா. என்னாலையும் தான் பொறுத்துக்க முடியாது. பொய் சொல்றது எப்படிதான் இந்த பொண்ணுங்கெல்லாம் கணவன் கிட்ட பொய் சொல்றாங்களோ தெரியல. நீ எதுவும் பொய் சொல்லல? இல்ல இல்ல, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? என் மேல சத்தியம் பண்ணு. உங்க மேல சத்தியமா? என்னால உங்ககிட்ட பொய் சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. சரி வாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போய் தூங்கலாம். என்னாச்சு? 2 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன், முகமே சரியில்லை. ஏதாவது பிரச்சனையா? அது எனக்கு பிரச்சனை தான்.
அதை நான் உன்கிட்ட எப்படி சொல்றது? என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற? நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே. என் மனைவி தான் இந்த கம்சின் கன்யாவோன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியாம வீடியோ போடுறான்னு தோணுது. நீ இருக்கே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. அந்த கம்சின் கன்யா ஒன்றும் அண்ணி கிடையாது. சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? அட, அந்த பிரேஸ்லெட்டுக்கும் நெயில்ஸ் எக்ஸ்டென்ஷனுக்கும் யதார்த்தமா மேட்ச் ஆயிருக்கும். அப்படியா? அப்புறம் அந்த செவரு, அதுவும் யதார்த்தமா இருக்குமா? எனக்கு முழு சந்தேகம் வந்துருச்சு. அந்த கம்சின் கன்யா வேற யாரும் கிடையாது, என் மனைவி தான். அப்படி உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை இப்போவே கிளியர் பண்ணி ஆகணும். அந்த கம்சின் அண்ணியோ இல்லை வேற யாராவோ இருக்கட்டும், 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்தால் அவன் முகத்தை காட்டுறேன்னு ரீல்ஸில் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கா. என்னடா நீ 1 மில்லியன் வர வரைக்கும் நான் எப்பறம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்? சரி, ஒன்று பண்ணலாம். ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணு. எப்படி? அட, இந்த ஃபாலோவர்ஸை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். கொஞ்சம் செலவாகும். நீ அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு. ஃபாலோவர்ஸை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆளுங்க வேணுமா? சரி, நம்பரை கொடு. உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே நீதானே. நம்ம சோஷியல் மீடியால சந்திச்சோம், ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிச்சு இப்ப காதலிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். அதோட இன்னைக்கு எனக்கு ஃபாலோவர்ஸும் அதிகமாயிட்டாங்க. இது எல்லாமே உன்னாலதான். இதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி தானே ஆகணும். சரி, ஓகே, விடு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் உன்னோட முகத்தை காட்டணும். ஓகே தானே? இல்ல இல்ல, இப்ப நான் ஃபேஸ காட்டினா அது தீபக்கு தெரிஞ்சிரும். சரி, அதனால என்ன? இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்குன்னா ஒரு நாள் அவனுக்கு தெரியதானே போகுது. இன்னைக்கு தெரியறதுனால என்ன? இது 10 மில்லியன்ஸ் ரீச் பண்ணா அப்புறம் ரியாலிட்டி ஷோல இடம் கிடைக்கும், நான் ஸ்டார் ஆயிடலான்னு சொன்னேன்ல. அந்த நேரத்துல தெரிய வந்துச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அது இப்ப தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் ராஜா. குன்குன், உன்னோட ஃபேன்ஸுக்கு உன்னோட ஃபேஸை பார்க்கணும். இப்போ நீ ஃபேஸை காட்ட மாட்டேன்னு சொன்னா உன்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுவாங்க. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? இப்ப நான் ஃபேஸ காட்டினா தீபக்கு தெரிய வந்துருமே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது? ஹலோ கைஸ், இன்னைக்கு உங்க எல்லாரால தான் எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்காங்க. நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணேன், எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிடைச்சா என் முகத்தை உங்களுக்கு காட்டுவேன்னு. என்னாச்சு? ஷாக் ஆயிட்டீங்களா? இது என்னோட உண்மையான ஃபேஸ் இல்ல, ஏஐல ஜெனரேட் பண்ணிருக்கேன் நான். அதுக்கு ஏதோ சொல்லுவாங்களே, ஆர்டிஃபிஷியல், அதாவது உண்மையான போட்டோ வச்சு போலியா ரெடி பண்றது, அதான் நான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்னோட உண்மையான முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? அப்படின்னா சீக்கிரமா எனக்கு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிடைச்சாகணும். சரி வாங்க, சீக்கிரமா ஃபாலோ அண்ட் லைக் பண்ணுங்க. அட, என்னடா இது? இது ஏஐ ஃபேஸ். உண்மையான முகத்தை காட்டவே மாட்டேங்கிறா. இவ யாருன்னு எப்படி தான்டா தெரிஞ்சுக்கிறது? அதை கண்டுபிடிக்க என்கிட்ட இன்னொரு வழி இருக்கு. எப்படி?